அன்பான பிள்ளைகளே, மீண்டும் 10வது பாடத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நாள் நாங்கள் ஒரு நோக்க விருத்தி பாடத்தினூடாக உங்களை சந்திக்க உள்ளோம். 10வது பாடம் ஒரு நோக்க விருத்தி பாடமாகும். ஆகவே இந்த பாடத்தில் நாங்கள் ஒரு நபரை பற்றி படிக்க போகிறோம். இந்த நபர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். அதாவது இலங்கை கிறிஸ்தவ வரலாற்றில் இவர் நன்கு அறியப்பட்ட ஒரு நபர். பகைவர்களை நேசிக்கிறது, அவர்களை ஆசீர்வதிக்கிறது, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாது இவர்களோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, சமூகங்களுக்கு இடையே ஒற்றுமையாக வாழ்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை இவருடைய பாடத்தின் மூலமாக, இவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிற நபருடைய பெயர் அருட்தந்தை மைக்கேல் ராட்ரிகோ. இவர் 1980ஆம் ஆண்டுகளில் பெரும்பான்மையாக பௌத்தர்கள் வாழ்ந்த மொனராகலை பிரதேசத்தில் புத்தலன்னு ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். இவர் அந்த கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க ஃபாதராக இருந்தாலும், மிகவும் எல்லாருடைய ஒற்றுமையாகவும் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருடைய ஒரு நட்புறவை பேணி வாழ்ந்து வந்த ஒரு நபர். இவரை எல்லாரும் செல்லமாக மைக் பாதிரியார்னு கூப்பிடுவாங்க. அப்போ இவர் என்ன செய்வார், அங்கே சுற்றி இருக்கிற மூலிகைகளை ஆராய்ச்சி செய்வார், மூலிகைகளை நடுவார், பயிர்களை பேணுவார். அப்படி எல்லாரையும் ஒன்றிணைந்து வாழ்ந்து வந்தார். அது மாத்திரமல்ல, அவருக்குன்னு ஒரு மையம் ஒன்று இருந்துச்சு. நீங்கள் நினைக்காங்க மையம்னா பெரிய மையம்னு ஒரு சின்ன குடிசை வீட்டில் அவர் வாழ்ந்து அந்த இருக்க மக்களோட வாழ்ந்து வந்தார். ரைட். இப்போ இவர் என்ன செய்கிறாரு, இப்படி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு சிங்கள கிராமத்தில் வாழ்ந்து வரும்போது அவர் என்ன செய்கிறார், அந்த பௌத்த கொள்கைகளோட கிறிஸ்தவ விழுமியங்களையும் அவர் சேர்த்து அழகாக விளக்கினார். இவர் ஒரு சிறந்த ஆசிரியராக தொழில் புரிந்து வந்தார். ரைட். கிறிஸ்தவ மதத்திலேயும் பௌத்த மதத்திலேயும் இருக்கிற விழுமியங்களை எடுத்து இவர் அழகாக மற்ற பிற மதத்தவர்களுக்கு இவர் அழகாக புரிய வைத்தார். ரைட். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம் என்ன நடக்குது. எங்களுடைய சுயநலத்துக்காக, ஒருத்தரோட சுயநலத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு மதத்தையும் கொண்டு மற்றவங்க மேலே திணிக்கிறாங்க. இவர் அப்படி அல்லாது சரியான விழுமியங்களையும் சரியான கருத்துக்களையும் என்ன செய்கிறாரு, அவர் போதிக்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு. ஆகவே நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பல நன்மையான காரியங்கள் இருக்குது. நாங்களும் நீங்களும் ஊழியங்களை செய்யும் போது அவருடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக கொண்டு நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ ஊழியத்தில் ஈடுபடுவோமாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.